ஸோ நம்ம இந்த வருஷம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அதை படிப்போமா? சங்கீதம் படிப்போம். சங்கீதம் 75:6-7 கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆமென். இங்கிலீஷ்ல இன்னும் அழகா அற்புதமா வந்திருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, For exaltation comes neither from the east, not from the west, not from the south, but God is a judge. He puts down one and exalts another. He exalts, he promotes. ஆமென். ஸோ நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை உயர்த்துகிறவர் தேவன் தான். ஹல்லேலூயா. உயர்வோ கர்த்தரால் உண்டாகிற காரியம், ஜெயமோ கர்த்தரால் உண்டாகிற காரியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் உயர்வை தேடிதான் அலைகிறான், ஒரு முன்னேற்றத்தை தேடிதான் அலைகிறான். அதற்காக என்னென்னமோலாம் செய்யறான். எப்படியாவது மேல வந்துடணும் பிரதர்ன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய முயற்சியில ஏதோலாம் பண்றான். சில பேர் வந்து அன்ஸ்குரூப்லஸ்னா தவறான வழிகள் மூலியமாக முன்னேறாங்க. இன்னும் சில பேருக்கு எப்படி முன்னேறணும்னே தெரியல. அந்த மாதிரி ஆட்களும் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எப்படி முன்னேறணும், வாழ்க்கையில் எப்படி மேன்மையாகணும், அதுவும் தெரியல பாருங்களேன். ஸோ வேதம் தெளிவா சொல்லுது, உயர்வு வந்து கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும் பொழுது எந்த மனுஷனும் அந்த மனுஷனை என்ன பண்ண முடியாது, கீழே இழுத்து போட முடியாது. Hallelujah. When God exalts you, no man has a power to pull you down. Amen. So it's very important that we need to be exalted by God. ஸோ ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம கர்த்தரால உயர்த்துவதற்கு நம்மளை அலோவ் செய்யணும். we should allow ourselves to be exalted by God. ஸோ அதற்காக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் வேலை செய்ய விடணும். இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன Thursday வைக்க முடியல, அதுக்கு முந்தின Thursday நம்ம மீட்டிங் கிடையாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க. பார்ட் 1 பார்ட் 2 பாருங்க. உயர்வின் ஆண்டு, தி இயர் ஆஃப் எக்ஸால்டேஷன் பார்ட் 1 பார்ட் 2 பாருங்க. எப்படி கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை உயர்த்திக்கிறான்றது வந்து யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானித்துட்டு வருகிறோம். ஆமென். ஸோ இன்னைக்கு வந்து அதை பார்த்து முடிச்சிருவோம். இன்னைக்கு we will conclude this டீச்சிங்ஸ் ஆன் ஜோசப். அதாவது யோசேப்போட வாழ்க்கையில எப்படி கர்த்தர் வேலை செய்தார், அவனை எப்படி உயர்த்தினார்ன்றதை இன்னைக்கு வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணி முடிக்க போறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இன்னும் நிறைய நபர்களை, வேதத்துல இருக்கிற மனிதர்களை எப்படி கர்த்தர் உயர்த்தினார்ன்றது, அவங்க வாழ்க்கையில எப்படி கிரியேட் பண்ணார், அவங்க வாழ்க்கையை வந்து ஆண்டவர் எப்படி ரிஃபார்ம் பண்ணாரு, சீர்திருத்தினார். ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை உயர்த்தும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, சில மாற்றங்கள், சில டிசிப்ளின், சீர்திருத்தம் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சுதான் நம்மள என்ன பண்ண முடியும், உயர்த்த முடியும். அதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா? அப்படியே டக்குலாம் உயர முடியாதுல்ல. we need to change our belief system. நம்ம நம்பிக்கையை மாற்ற வேண்டியதா இருக்கு, நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டியதா இருக்குல்ல, நிறைய காரியங்கள் மாற்ற வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் உயர்த்துவாருன்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், அப்படிலாம் உயர்த்த முடியாது. அவரால் உயர்த்த முடியாது. எப்படி உயர்த்த முடியும்? நம்ம ஏதாவது அலோவ் பண்ணாதான் உயர்த்த முடியும். சும்மா உட்காந்துருந்தா உயர்த்த முடியுமா? அமர்ந்திருங்கள் நானே தேவன் என்று பார்ப்பீர்கள்னு எல்லாம் நினைச்சாங்க. அமர்ந்திருந்தா அப்படியே சும்மா உட்காந்துருக்கணும் பிரதர். அப்படியே என்ன பண்றீங்க? சும்மா இருக்கேன் பிரதர். ஏன் சும்மா இருக்கீங்க பிரதர்? ஆண்டவர் தானே பிரதர் சொன்னாரு அமர்ந்திரு சும்மா இருனாரு. அதனால சும்மா இருக்கேன். அந்த சும்மா கிடையாது, ஒன்றும் செய்யாம இருக்கிற சும்மா கிடையாது. அது வந்து ஸ்லகிஷ்னஸ். பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு, ஸ்லகிஷ்னஸ் போட்டிருக்கு, சோம்பேறித்தனம் போட்டிருக்கு. அந்த அந்த சும்மா பத்தி இது ஆண்டவர் அமர்ந்துன்னு சொல்றது உங்க இருதயத்தை சொல்றாரு. சும்மா கவலைப்பட்டுட்டு கையா முய்யான்னு கிடக்காத, நான் செய்வேன் அப்படின்னு நம்ம இருதயத்தை பார்த்து சொல்றாரு. ஏன்னா நம்ம இருதயம் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுது, கத்திக்கிட்டே கிடக்குதுல்ல. இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், அவனுக்கு நடந்துச்சு இவனுக்கு நடந்துச்சு, எனக்கு மட்டும் தான் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம இருதயம் என்ன பண்ணுது, எப்போ பார்த்தாலும் ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கு. மீன் மார்க்கெட் போயிருக்கீங்களா? மீன் மார்க்கெட்டுக்கு உள்ள போயிட்டு வெளியே வரும்போது மீனோட ஸ்மெல் நம்ம மேல அடிக்கும். அதான் ஃபிஷ் மார்க்கெட்டோட க்ளோரியே அதான் இல்ல. நம்ம மீன் பிடிக்க வேண்டாம், மீனை கையில தொட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா உள்ள போயிட்டு வந்தா என்ன ஆகும், நமக்கு ஸ்மெல்லு அப்படியே அந்த ஸ்மெல் நம்ம மேல ஏறிடும். ஸோ நிறைய பேருக்கு மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கு, ஸ்மெல் அடிக்குது. இன்னொன்னு மீன் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா சத்தம் கயமையான்னு, அங்க ஒரு சத்தம் ஓடும், இங்க ஒரு சத்தம் ஓடும். நீங்க மீனை தொட்டு பார்ப்பீங்க, அப்பதான் அந்த மீன்காரர் சொல்லுவாரு, சார் நல்ல மீன் தான் சார் அப்படின்னு அவர் கத்துவாரு. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவர் ஒண்ணு சொல்லுவாரு. அது மாதிரி எல்லாம் ஒரு 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 100,000 வாய்ஸஸ் அங்க இருக்கும். நிறைய பேரோட இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு, மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொன்ன அமர்ந்திருன்னு. அதாவது இருதயத்தை தான் சொல்ல அமர். எப்ப மீன் மார்க்கெட் மாதிரி இருக்காத, நல்ல ஃப்ளவர் மார்க்கெட் மாதிரி அழகா இருன்றது. ஹல்லேலூயா. ஆமென். ஃப்ளவர் மார்க்கெட்டுக்குள்ள போயிருக்கீங்களா? நல்ல கமகமன்னு இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும்ல எல்லாம். அந்த மாதிரி நல்லா அமைதியா வச்சுக்கோ, ஒரு கார்டன் போல அமைதியா வச்சுக்கோ, அப்ப நான் வேலை செய்யறது உனக்கு தெரியும் அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து யோசேப்போட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். நம்ம நிறைய பார்த்துட்டோம் அந்த ரெண்டு மீட்டிங்ல. ஸோ ஒரு கடைசியா ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குதான் வாழ்க்கையில. அது என்னன்னா,
அது யாக்கோபு வந்து யோசேப்போட அப்பா யாக்கோபு, சகோதரர்கள், அப்புறம் அவங்களோட குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் ஒரு 70 பேர் வந்துடுறானுங்க. எல்லாம் மைக்ரேட் ஆகி ஈஜிப்டுக்கு வந்துடுறாங்க. இது முந்தின கதைலாம் உங்களுக்கு தெரியும், எப்படி ஆண்டவர் உயர்த்தினாரு, பஞ்ச காலத்துல எப்படி யோசேப்பு இது அதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்ல. அதெல்லாம் ஏற்கனவே நீங்க பார்க்கணும்னா ப்ரீவியஸ் பார்ட்ஸை போய் பாருங்க. உயர்வின் ஆண்டு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 யூடியூப்ல இருக்கும். ஜே கிரண் போலன் என்னோட சேனல் அதுல இருக்கும். ஸோ யாக்கோப் வந்துடுறாரு. வந்த பிறகு யாக்கோபோட கடைசி நாட்கள் வந்து அவர் எகிப்துல தான் கழிக்கிறார். எகிப்துல தான் இறந்தே போறாரு யாக்கோபு. ஏன்னா யோசேப் அங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு. ஸோ நல்லா செட்டில் பண்றாரு. அப்பாவையும் அண்ணன்களையும் நல்லா செட்டில் பண்ணி நல்ல பெஸ்ட் இடத்த கொடுக்குறாரு. பெஸ்ட் லேண்ட் கோஷேன் என்ற லேண்ட்ல செட்டில் பண்றாரு. அவங்கள செட்டில் பண்ணி நல்ல வீடுகள்லாம் கொடுத்து எல்லாம் வச்சு சொத்துக்கள் ஆஸ்திகள்லாம் கொடுத்து அவங்கள வைக்கிறாரு. அப்போ யாக்கோபோட கடைசி நாட்கள்ல அவர் என்ன பண்றாரு, யோசேப்போட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். அதை பத்தி நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். we need to study that because இதன் மூலமா ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு புரியும். அது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க இந்த ஆசீர்வாதத்தை. ஸோ பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு படிப்போம். யூ வில் நோ ஹவு குட் அவர் காட் இஸ். இது எங்க வருது இந்த ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 48வது அதிகாரத்துல 15-16 அதுதான் வந்து ஆசீர்வாதம். 15-16 அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து யோசேப்பின் ஆசீர்வதித்துன்னு ஒரு பாத்தீங்கன்னா, அது யோசேப்பு கிடையாது. அது வந்து யோசேப்போட பிள்ளைகள் மனாசே, எப்ரேம் அப்படின்னு 2 பசங்க பறக்குறாங்க. அதான் முந்தின வசனத்துல வரும். அது வந்து அது அப்படி சொல்றாங்க. எழுதும்போது யோசேப்பு ஆசீர்வதினா யோசேப்போட பிள்ளைகளை ஆசீர்வதித்தான்னு அர்த்தம். மனாசே அண்ட் எஃப்ரேம். மனாசே இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன். எஃப்ரேம் வந்து 2வது பையன். புரியுதுங்களா? சோ இப்போ வாங்க 15 படிங்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றார். ஓகே. சோ இதுதான் ஜேக்கப்ஸ் பார்ட்டிங், அதாவது பார்ட்டிங் பிளெஸிங், அதாவது கடைசி நாட்கள்ல தன்னுடைய பேர பிள்ளைகள் மனாசே, எஃப்ரேம், யோசேப்போட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். சோ இந்த இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவரை பத்தி இங்க ரொம்ப உயர்வா பேசுறாரு. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்றது வந்து இந்த ஆசீர்வாதத்துல வந்து அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள், ஒரு மனுஷனுடைய பேச்சே வந்து அவன் ஆண்டவரை எவ்வளவாக புரிந்து வைத்திருக்கிறான் என்பதை நீங்க அறிந்து கொள்ளலாம். நீங்க வந்து ஒரு பிலீவர்ட்ட, ஒரு ஃபெலோ பிலீவர்ட்ட பேசுறீங்கன்னா அவர் பேச்சிலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அவருக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குன்னு. பாத்துருக்கீங்களா? பேச்சிலே கண்டுபிடிக்கலாம். நீங்க வந்து ரொம்ப அவர் கூட எல்லாம் போய் உட்கார வேண்டாம். வீட்டுல எல்லாம் அவர் எவ்வளவு நேரம் ஜோம் பண்றாரு, எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறாரு, அதெல்லாம் தேவையே இல்லை. அந்நிய பாஷையில பேசுறாரா இல்லையா, 3வது வானத்துக்கு ஏறுறாரா இல்லையா, அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை நீங்க. சரிங்களா? அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் இவருக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்ட்டு. அடுத்தது இவர் ஆண்டவரை எப்படி பாக்குறாரு, ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பனா பாக்குறாரா, இல்ல நம்ம காலை உடைக்கிற ஆண்டவர், கையை உடைக்கிற ஆண்டவரா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, காலை உடைப்பார் கையை உடைப்பாருன்ட்டு. தப்பு தப்பா பிரசங்கம் பண்றாங்க. அந்த தப்பான பிரசங்கத்தை கேட்டுட்டு வந்து அவங்களும் அப்படி நம்பிட்டு இருக்காங்க. சோ அது பேச்சில கண்டுபிடிச்சிடலாம். சோ இங்க யாக்கோபின் இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அருமையான வார்த்தைகள். திரும்ப படிங்க சிஸ்டர், 15வது வசனம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், அதாவது எப்படி சொல்ற, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றான், என் பிதாக்கள் வழிபட்ட தேவன். உங்க பிதாக்கள் வழிபட்ட தேவனை எப்போ நீங்க உயர்த்துவீங்கன்னா, உங்க பிதாக்கள் வழிபட்ட தேவன் ஏதாவது உங்களுக்கு செஞ்சிருந்தாதான் அந்த தேவனை பத்தியே பேசுவீங்க. கரெக்டா? இப்போ நிறைய பேர் வந்து வேற மார்க்கத்துல இருந்து ரசிக்கப்பட்டு வராங்க. அவங்களாம் பழைய கடவுளை பத்தி பேசிட்டு இருப்பாங்களா? என் பிதாக்கள் அந்த தெய்வத்தை வழங்கினாங்க, அவங்க எவ்வளவு பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஆபிரகாமோட தேவன், ஈசாக்கின் தேவன் ஏன் அவ்வளவு உயர்த்தி பேசுறாருன்னா, ஏதோ நடந்திருக்கு பெருசா. புரியுதுங்களா? அது ஒண்ணு. அது ரொம்ப மேன்மையா பேசுறாரு. அடுத்தது பாருங்க. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். இன்னையில இருந்து, அதாவது நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுக்கிற தேவன். அதாவது அந்த ஆதரவுன்றது வந்து என்கேஜ்ல ஃபெட்னு வருது, சில டிரான்ஸ்லேஷன்ல ப்ரொவைடுன்னு வருது. அதாவது எல்லாத்தையும் எனக்கு அவர் தான் செய்யறாரு. He is the one who's taking care of me. shepherd. சில டிரான்ஸ்லேஷன் ஷெப்பர்ட்னே வருது. சகலத்தையும் வாழ்க்கையில எனக்கு கொடுக்கிறவர் அவர் தான். மூச்சை கொடுக்கிறாரு,
எனக்கு பேச்சை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு, நான் சாப்பிட்ற சாப்பாடு கூட ஆண்டவர்ட்ட தான் வந்திருக்கு, என் கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆஸ்திகள், அந்தஸ்து, என் குடும்பம் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்குன்றாரு? ஆண்டவர்ட்ட தான். அதுதான் அதுக்கு என்னை ஆதரிக்கிற தேவன். பிறந்த நாள் முதல் அப்படின்னா என்னது? ரைட் ஃப்ரம் டே ஒன் அப்படின்னு பேசுறாரு. இது நமக்கு டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்தது அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. 3வது ஒரு பாயிண்ட் சொல்றாரு, 16வது வசனம். எல்லா தீமைக்கும் ம். நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த ஆ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப முக்கியம். எல்லா தீமைக்கும் என்ன பண்ணாரா? நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். He protected me from all evil. எந்த தீமையும் என்னை அண்டாதபடி என் தேவன் என்னை என்ன பண்ணார்? காத்து கொண்டார் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆமென். சோ இந்த பிளெஸிங்லே புரியுது யாக்கோபு வந்து எப்படிப்பட்ட தேவனை ஆராதித்தான். புரியுதுங்களா? ரீடிங் தீஸ் திங்ஸ் gives us a picture of the God of Jacob. கரெக்டா இல்லையா? இப்ப ஆண்டவர் ஒண்ணுமே பண்ணலன்னா என்ன எப்படி ஆசை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே பண்ணல, ஆனா பரவாயில்ல, உங்க அப்பா கொஞ்சம் நல்லபடியா பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார் ஈஜிப்டுக்கு, ஆனால் நீங்களாம் பொழைச்சிங்க, நான்லாம் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே பண்ணலங்க, எங்க அப்பா என்ன படிக்க வைக்கலங்க, நீனாவது நல்லா போடுறான் பையனை பத்தி சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா? எங்க அப்பா என்ன ஒன்றும் செய்யல, ஒன்றும் படிக்க வைக்கல, ஒன்றும் பண்ணல, சொத்து சேர்க்கலன்னா, நீனா என்ன பண்ணு, நல்லா உள்ள படிச்சு ஏதாவது என்ன பண்ணு, முன்னேறா அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க அப்பா ஒன்றும் பண்ணல, நீனாவது முன்னேறிக்கோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இங்க அவர் அப்படியே சொல்றாரு, கிடையாது, என் தேவன் அவ்வளவு பெரியவர், இது வரைக்கும் அவர் தான் நீங்க எல்லாம் பண்றன்றார். சோ எப்படி இப்படி ஒரு வாயில இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளியே வருது? பயங்கரமான வார்த்தைகள், அது சாதாரண வார்த்தைகள். ஒரு மனுஷன், அதான் சொல்றேங்களா, எஸ்பெஷலி ஒரு மனுஷனோட கடைசி காலத்துல அவன் என்ன பேசுறான்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஹவு ஹி finishes his ரேஸ், என் ஓட்டத்தை நான் முடித்தேன் அப்படின்னு பவுல் சொல்றாருல்ல. அவர் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது பயங்கர மகிமையில இருக்கிறாரு பவுல்லாம். குளோரி பிணக்கல்ல போயிட்டாரு பவுல்லாம், எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் மினிஸ்ட்ரி வளர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு தேவனை அறிந்து கொண்டிருக்கிறாரு. அப்போதான் அவர் சொல்றாரு, பவுல் என் ஓட்டத்தை நான் முடித்தேன். ஏதோ ஒண்ணும் முடியாம ஓட்டத்தை முடியலங்க, அதனால பாதியில ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க. 10 கிலோமீட்டர் ஒன்னும் முடியல, 5 கிலோமீட்டர்ல நிறுத்திட்டாங்க. அந்த ஓட்டத்தை இல்ல, அப்படி முடிக்கல யாருமே. இவங்க எல்லாம் எப்படி முடிச்சிருக்காங்க ஓட்டத்தை? ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஓட்டத்தை முடிக்கிறாங்க. அது அவங்களுடைய கடைசி நாட்கள் இல்ல, அவங்க பேசின வார்த்தையிலே புரியுது. சோ இப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறார். சோ ஏன் இப்ப இந்த அளவுக்கு பேசுறாருன்னா, கொஞ்சம் யாக்கோபை பத்தி தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பைபிள் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மீட்டிங்க்கு வரவங்க நிறைய பேர் வந்து முதல் முறையா கிறிஸ்தவர்கள், அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய வராங்க பாக்குறவங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் புரிஞ்சா நல்லா இருக்கும்ல, இந்த ஸ்டோரி புரிஞ்சா நல்லா இருக்கும். ஸோ ஷார்ட்டா ஒரு 10 மினிட்ஸ் சொல்லிடுறேன் யாக்கோபோட பெரிய ஸ்டோரி, பட் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ யாக்கோப் வந்து பாத்தீங்கன்னா ஆதியாமத்துல ஒரு முக்கியமான பகுதி இருக்கு அவனுக்கு. ஆபிரகாமுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 சாப்டர் கொடுத்துருக்கு. அது மாதிரி யாக்கோபுக்கு எத்தனை சாப்டர் கொடுத்துருக்கான்? கிட்டத்தட்ட 12 சாப்டர் அவனுக்கும் கொடுத்துருக்கு, யாக்கோபுக்கும். எப்படி ஏப்ரஹாமுக்கு 12 சாப்டர்ஸ் டெடிகேட் பண்ணிருக்காங்களோ, அதே போல யாக்கோபுக்கும் 12 சாப்டர் கிட்ட எழுதுறாங்க அவரை பத்தி டீடைல்ஸ்லாம். ஸோ அந்த யாக்கோபோட கதை பார்த்தீங்கன்னா 27 ஆதியம் எடுக்கலாம் வேண்டாம், டக்கு டக்குன்னு சொல்லிட்டே போறேன். ஆதியம் 27 படிச்சீங்கன்னா யாக்கோபுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் பேர் தெரியுமா உங்களுக்கு? ட்வின் பிரதர், ஆக்சுவலா ஈசா ட்வின் பிரதர். ஆனா அண்ணன் ஏன் சொல்லுவாங்கன்னா, முதல்ல அவர் வெளியே வந்துருவாரு. ரெபேக்காவோட வயிற்றுல இருந்து முதல்ல வெளியே வந்தது யாரு? இவரு. அடுத்தது அண்ணன் அண்ணன்றவங்க, ஆனா ட்வின்ஸ் இவங்க 2 பேரும். ஸோ ஒரு இடத்துல என்ன நடக்கும்னா, அண்ணன் வந்து ஹண்டர், அவர் வந்து வேட்டைக்கெல்லாம் போவாரு. அவரு டயர்டா வருவார் வீட்டுக்கு, வேட்டைக்கெல்லாம் போயிட்டு. இப்போ இவன் நல்லா சமைப்பான். யாரு? யாக்கோப் வந்து நல்லா சமைப்பான். ஸ்டூ பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒரு மட்டன் ஸ்டூ பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. நல்லா மட்டன் ஸ்டூ பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல ஸ்மெல் வருது அவருக்கு. அதை பார்த்தோன்னே டயர்ட்னஸ்ல எனக்கு ஸ்டூ கொடு அப்படின்னு. உடனே இவன் யாக்கோப்புனாலே பேரு வந்து என்னது? சப்ளான்டர், ஏமாத்துக்காரன். யாக்கோப்புன்னு பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏமாத்துக்காரன். எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. எத்தன். இப்பெல்லாம் பேர் வச்சிடாதீங்க யாரும், நல்ல பேரை வைங்க. எத்தன் தான். ஸோ இவன் என்ன பண்ணுவான், அவன் அண்ணன்ட்ட, உனக்கு பசிக்குதா? ரைட்டு, ஓகே, நான் ஸ்டூ தரேன், ஆனா உன்னுடைய பர்த் ரைட், அதாவது அந்த காலத்துல வந்து இந்த மூத்த குமாரர்களுக்குன்னே சில உரிமைகள் இருந்துச்சு, பர்த் ரைட்னு. தமிழ்ல வந்து சேஷ்ட புத்திர பாகம் ஏதோ ஒன்று வரும், அது புரியாது, அதனால பர்த் ரைட்னே வச்சுக்கோங்க. மூத்த குமாரனின் உரிமைகள், அதை வந்து நீ என்ன பண்ணிடு, எனக்கு கொடுத்துரு அப்படின்னுவான். இந்த ஆள் பாருங்களேன், ஆஃப்டர் ஆல் ஒரு மட்டன் ஸ்டூக்கு என்னத்தை கொடுத்துட்டாரு? பர்த் ரேட்டே கொடுத்துட்டாரு. இவர் பாத்தீங்களா? அதான் பசி வந்து ரொம்ப மோசமானதுன்றது ரொம்ப இதுல புரிஞ்சுக்கலாம் நீங்க. பர்த் ரேட்டை கொடுத்துருவான். பரவாயில்லப்பா, பர்த் ரேட் தான் வச்சுக்கோங்க, ரொம்ப பசிக்குது, முதல்ல கூட ஸ்டூவை கூட, நல்லா இருக்கு, கம்ம கம்மன் இருக்கு மட்டன் ஸ்டூ சொல்லி வாங்கி குடிச்சிருவான். அது மட்டுமா பண்ணுவான்? அடுத்த சாப்டர்ல போனீங்கன்னா, அப்படி ஆதியாமம்ல அப்படி தொடர்ந்து படிச்சீங்கன்னா,
அண்ணனுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். எப்பவுமே வந்து யூத கலாச்சாரத்துல ஃபர்ஸ்ட் பார்ன் பிளெஸிங்னு ஒண்ணு இருக்குது. இவன் என்ன பண்ணுவான், அவங்க அண்ணன் மாதிரியே வேஷம் போட்டுட்டு போய், அவங்க அப்பா கொஞ்சம் கண்ணு மங்கலா இருக்கும். ஐசக் கொஞ்சம் வயசான காலத்துல கண்ணு மங்கலா இருக்கும். கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணல போல அவருக்கு, கண்ணு மங்கலா இருந்திருக்கு அந்த காலத்துல. நைஸா போயிட்டு அண்ணன் மாதிரியே வேஷம் போட்டுட்டு சாப்பாடு எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கொடுத்து அண்ணனோட ஆசீர்வாதத்தை பிடிக்கிட்டு வந்துடும். யாக்கோபோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பேரை என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஏமாத்தி வாங்கியிருக்கான் நிறைய. சரிங்களா? அண்ணன் இருந்து ஆசீர்வாதத்தை பிடிக்கிட்டு வந்துடும். இதை கேட்டோன்னா அண்ணன் கோவம் வந்துடும். அவன் மொரடன் வேற, ஹண்டர் வேற இல்ல, துரத்திக்கிட்டு வருவான், அவனை கொல்றதுக்கு கூட ஓடுவான். அண்ணனை விட்டு என்ன பண்ணுவான், வேலைக்கு ஓடுவான். அவங்க அம்மா வேற அவங்க இதுக்கு மெயின் காரணமே அவங்க அம்மா தான், ரெபேக்கா தான். பைபிள் வாசனமே இருக்கு, ரெபேக்காக்கு செல்ல பிள்ளை யாரு, யாக்கோ. அதுதான் பாருங்களேன், பிள்ளைகளை வளர்க்கும் போது எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி வளர்க்கணும். ஒண்ணுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு, இதே இதே பழக்கம் யாக்கோபுக்கும் அப்புறம் வருது, பிற்காலத்துல வருது. அவன் யோசேப்புக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பான். யோசேப்புக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தானா அண்ணனுங்கெல்லாம் யோசேப்பை போட்டு போட்டு தள்ள பிளான் பண்ணிடுவானுங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்குன்னா, இந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாதுக்காக எழுதியிருக்கு. இப்படிலாம் இருக்காதீங்க. எல்லா பிள்ளையும் என்ன பண்ணுங்க, ஒரே மாதிரி வளங்க. எல்லா பிள்ளைக்கும் ஒரே மாதிரி அன்பை கொடுங்க. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் கர்த்தரால உங்களுக்கு உண்டான பிள்ளைகள் தான். பிள்ளை நல்லா படிக்குது, நல்லா படிக்கல, அதெல்லாம் முக்கியம் இல்லை. எல்லா பிள்ளையும் யார் உங்களுக்கு கொடுத்துருக்கிறா, கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார். பிள்ளையோட பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை, பிள்ளை பிள்ளை தான். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருக்கு. அம்மா உடனே சொல்ற, உன் அண்ணன் இங்க இருந்தா கொன்னுருவான், நீ என்ன பண்ணல கிளம்பி ஏன் அப்பா வீட்டுக்கு ஓடிடு. பதான் அரான், பதான் அரான் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, சரிங்களா? அங்க வந்து மாமனார் வீடு, அதாவது ரெபேக்காவோட அப்பா வீடு. அங்க ஓடிடு. ஏன் அண்ணன் இருக்கான், யாரு, லாபான் இருக்கான். அங்க போயிட்டு அவனுடைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கும். பொண்ணுங்களை வச்சிருக்கான். அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணு, எல்லாம் முறை பொண்ணு தான், மாமன் பொண்ணு தான். போய் என்ன பண்ணிடு, கல்யாணம் பண்ணி அங்க செட்டில் ஆயிரு. இங்க இருந்தா அண்ணன் ஒண்ணு என்ன பண்ணிடுவான், கொண்டுருவான். ஏன்னா அவன் கொண்டதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாரு, ஈசா. ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டானே ஆசீர்வாதத்தெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ ஓடுறான். ஓடும் பொழுது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய என்கவுண்டர் நடக்குது வாழ்க்கையில. 28 ஆதியாகமம் 28ல ஓடுறான். ஓடும் பொழுது ஒரு பெரிய என்கவுண்டர் நடக்குது. அது ரொம்ப முக்கியமானது அவன் வாழ்க்கையில. 12ல இருந்து படிங்க. ஓடுறான், போற வழியில நடுவில் படுத்து தூங்குறான். ஆரான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து படுத்து தூங்குறான். அந்த இடத்துல ஆரான் போற வழியில படுத்து தூங்குறான். 12ல இருந்து படிங்க, 28 12ல இருந்து. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ம் ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் ம் நுனி வானத்தை எட்டி இருந்தது. ம் அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ம் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் ம் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ ம் மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் ம் உன்னோடே இருந்து நீ போகிற ம் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ம். என்றார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அண்ணனுக்கு பயந்து ஓடுறான், உயிருக்கு தப்பிச்சு ஓடுறான், கையில ஒண்ணும் கிடையாது. வெறுங்கையோட ஓடுறான். அப்ப ஆண்டவர் அவனோட பேசுறாரு. பேசி என்ன சொல்றாரு, இங்கே அவனுக்கு பேசப்படுகிற இந்த வார்த்தைகள் வந்து, இது வந்து மெசியானிக் ப்ராஃபஸி. இது வந்து அவனுக்கு மட்டும் சொல்லப்படுற ஒரு வாக்கு தத்துவம் இல்ல. அவன் என்ன சொல்றாரு, உன் சந்ததி பூமி முள்ள பரவி இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு, உன் சந்ததியில இயேசு வருவாரு. இயேசு வர்றதுனால என்ன ஆகும், இயேசுவின் மூலமாக பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஜாதிகளும் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள வைக்கப்படுவார்கள். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால இவர்கள் எல்லாம் யாரோட சந்ததியா மாறுவார்கள், ஆபிரகாமின் சந்ததியா மாறுவார்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஆபிரகாம்கிட்ட சொன்னார்ல, உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீ ஜாதிகளுக்கு தந்தையார் பண்றாரு. அவன் எந்த ஜாதிக்கு தந்தையா இருந்தான், அவனுக்கு ஒரே ஒரு பையன் தான் பிறந்தான். அதுக்கப்புறம் சில பிள்ளைகள் பிறந்தாங்க, மற்ற மனைவிகளுக்கு. அவ்வளவுதான், பெரிய ஜாதிலாம் ஒண்ணு கிடையாது. ஆனா இது யாரை பத்தி சொல்லியிருக்கு, இயேசுவை பத்தி சொல்லியிருக்கு. ஸோ ஆண்டவர் வந்து இங்க பேசுறாரு, எப்பா பயப்படாத, நான் கூட இருப்பேன், நான் உன்னை காத்துக்கொள்வேன். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ, ஐ பி வித் யூ. உனக்கு சொன்னது நிறைவேற வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எல்லாரும். இன்னைக்கு நிறைய பேர் இதை மறந்துடுறாங்க. பிரச்சனை வந்தோடனே ஆண்டவரே கை விட்டார் நினைக்கிறேன். இல்ல இல்ல, பிரச்சனை வந்து ஆண்டவர் கை விடல. இப்பதான் ஆண்டவர் உங்க கையை டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? பிரச்சனை நேரத்துலதான் உங்க ஆண்டவர் உங்க கை எப்படிங்க பிடிச்சிட்டு இருக்காரு சொல்லுங்க, டைட்டா பிடிச்சிட்டு இருக்காரு. எல்லாம் உங்க கை ஒரு கை இப்படி பிடிங்களா, எல்லாரும் இப்படி பிடிங்க எல்லாரும். பிரச்சனை டைம்ல தான். இப்போ அதான் சொல்றேன் பாருங்களேன், பயங்கரமா காத்தடிக்குது, உங்க பிள்ளைய கூட்டிட்டு நடந்து போறீங்க ரோட்ல, பயங்கரமா காத்தடிக்குது, எல்லாம் அப்படி அப்படியே ஆடுது மரம்லாம், பிள்ளை கை விட்டுருவீங்களா?
எத்தனை பேர் விடுங்க பிள்ளை கையா? அப்படி யாரா இருந்தா வாங்க, உங்களுக்கு ஜோம் பண்றேன். அப்போதான் டைட்டா பிடிப்பீங்க. கரெக்டா இல்லையாங்க? பீச்சுக்கு போவீங்களா? நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு பீச்சுக்கு போவோம் நாங்க. பீச்சுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசை பீச்சில் விளையாடுறதுக்கு. நான் ரொம்ப அந்த பீச்ல எல்லாம் தண்ணியெல்லாம் விளையாட மாட்டேன். அதனால என் மனைவி கூட்டிட்டு உள்ள போயிடுவா, பிள்ளைகளை கூட்டிட்டு. ரெண்டு பிள்ளைங்க இப்படி கையில பிடிச்சி தான் நிப்பா, விடவே மாட்டான். அதுங்க குதிக்கும், தமால் டிபி டிபின்னு. அது ரெண்டு குட்டிஸ் வேறையா ரெண்டும் அப்படி குதிக்கும். ஆனா டைட்டா பிடிச்சிப்பா. அலைகள் பெருசா வருது அப்படின்னு கை விட்டுருவாளா? பெரிய அலை வந்துருச்சுப்பா, அதனால கை விட்டேன்ப்பா அப்படின்னு வந்து கிடையாது. பிரச்சனை அதிகமாகும் பொழுது ஆண்டவருடைய பிடி வந்து இரும்பு பிடி மாதிரி ஆயிரும். நல்லா கேட்டுக்கோங்க எல்லாரும். இரும்பு பிடி சொல்லுங்க. ஆண்டவர் பிடிச்சா இரும்பு பிடி தான். கையெல்லாம் எடுக்க மாட்டார் அவர். இங்க பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு யாக்கோபுக்கு. ஒன்னும் கையில ஒண்ணும் கிடையாது, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அண்ணன் எப்பனாலும் துரத்தி வந்து போட்டு தள்ளிடுவான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு நான் வாக்கு பண்ணினதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கையை விட மாட்டேன்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? வாழ்நாள் எல்லாம் நான் உன்னோட இருப்பேன்றாரு. இப்படிப்பட்ட தேவன் தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சொல்லிட்டு போறான் போறான். அப்படிதான் இந்த வாக்கு தத்தத்தோட போகும்போது வெறும் வாக்கு தத்தம் தான் இருக்குது கையில. வெறும் வேர்டு தான், ஆண்டவரோட வார்த்தை தான் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து வாக்கு தத்தம்லாம் என்ன பிரதர், வாக்கு தத்தம் தான் இருக்குன்னு. எங்க வாக்கு தத்தம் இருந்துச்சுன்னா எல்லாம் இருக்குங்க. அது புரிஞ்சுக்கோங்க நல்லா. நிறைய பேர் பிரதர் வெறும் வாக்கு தத்தம் தான் இருக்கு. வாக்கு தத்தம் தான் எல்லாம் இருக்குது. ஏன்னா வாக்கு தத்தம் தான் என்ன பண்ண போகுது? அடுத்தது காரியங்களே உண்டாக்க போகுது. உலகமே தேவனோட வார்த்தையினாலதான் உண்டாச்சு. தேவனோட வாக்கு தத்தங்கள் உங்க வாழ்க்கையில சகலத்தையும் உண்டாக்கும். டோன்ட் டிஸ்பைஸ் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். ஆமென். தேவனுடைய வாக்கு தத்தங்களை அசட்டை பண்ணாதீங்க. டோன்ட் டிஸ்பைஸ் இட். இஃப் யூ ஆர் கெட்டிங் ப்ராமிஸ் ஆஃப்டர் ப்ராமிஸ் ஆஃப்டர் ப்ராமிஸ், வாக்கு தத்தத்துக்கு மேல வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னா, then something great is going to come out of you. Something great is going to be built in your life. ஏதோ பெரிய காரியம் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரப்போகுது. ஏதோ பெரிய காரியத்தை உங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கெட்ட போறான்னு அர்த்தம். அதான் வாக்கு தத்தம் மேல வாக்கு தத்தம் வருது. நிறைய பேருக்கு வந்து என்ன பிரதர், பாக்குறவங்க எல்லாம் வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க, பாக்குற தீர்க்கதரிசி எல்லாம் சொல்றாரு, படிக்கும் போதெல்லாம் வாக்கு தத்தம் வருது, மெசேஜ் கேட்டா வாக்கு தத்தம் வருது, ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஐ am telling you, this is a good sign. இதுதான் வந்து சரியான பாத்துல போயிட்டு இருக்கீங்க நீங்க. வாக்குத்தத்தம் நிறைய வருதா? நீங்க தான் கரெக்டா போயிட்டு இருக்கீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஆண்டவர் வந்து அடுத்தது வாக்குத்தத்தத்தை என்ன பண்ண போறாரு? நிறைவேற்ற போறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட். ஆண்டவரோட ஸ்டைல் வந்து ஃபர்ஸ்ட் பேசுவாரு. அவர் என்ன பேசுவாரோ அடுத்தது அப்படியே வந்து ஆகும், நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த கிங்டம் ஸ்டைலே. அப்படிதாங்க. நீங்க கிங்டம் ஸ்டைல்ல தான் வாக் பண்ணணும். வேர்ல்டு ஸ்டைல்ல வாக் பண்ணக்கூடாது. வேர்ல்டுல ஒன்னு பேசுவான், இன்னொன்னு செய்வான். ஆண்டவர் ஒன்னு பேசினார்னா அதை தான் செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சோ வெறும் வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு ஓடுறான் மாமனார் வீட்டுக்கு. புரியுதுங்களா? ஓடுறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அங்க போறான், மாமனார்ட்ட போறான். அவன் ஒரு மோசமான ஆளு. மாமனார் லாபன் வந்து சரியான நம்பர் 1 கேடி. இவன் வந்து ஏமாத்துக்காரன்னா, அவன் ஏமாத்துக்கார ஸ்கொயர். அவரு ஏமாத்துக்காரர்ல PhD வாங்கினவர் அவங்க மாமனார். பாருங்க எப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான் பாருங்க இவன் ஜேக்கப். பேருக்கு ஏத்த மாதிரி அங்க போய் மாட்டிக்கிட்டான். அங்க போனோன்னா அவருக்கு 2 பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க, லேயா ரேச்சல்ட்டு. இவருக்கு வந்து ரேச்சலை பார்த்தோன்னே லவ் வந்துருச்சு. யாருக்கு? ஜேக்கப்புக்கு. லேயா வந்து ரேச்சல் வந்து 2வது பிள்ளை, லேயா வந்து மூத்த பிள்ளை. 2வது பிள்ளைய பார்த்தோன்னா லவ் வந்துருச்சு இவருக்கு. லவ் வந்துட்டு உடனே மாமனாட்டுக்கு போயிட்டு எனக்கு ரேச்சலை கட்டி அவங்க 2வது மகளை ரொம்ப பிடிச்சிருக்கோன்னா, அந்த ஆள் வந்து இவ்வளவுக்கும் முறப்பையன் தான் இல்ல, முறப்பையன் தான், கட்டி கொடுக்கலாம்ல. அந்த ஆள் வந்து ஒரு 7 வருஷம் வேலை செய்ப்பா அப்படின்ட்டு, 7 வருஷம் வேலை செய் அப்படின்ட்டாரு. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. அந்த வசனத்தை படிப்பா. 29:20 பாருங்க. பைபிள்ல தான் ரொம்ப சுவாரஸ்யமான புஸ்தகம் பைபிள் வந்து. ஆதியாகமம் 29:20. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. வருஷங்கள் கொஞ்ச நாளாக இருந்துச்சான். பாருங்க, காதலுக்கு கண்ணு இல்லைன்றது இங்கதான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், இந்த வசனத்துல தான். லவ் இஸ் பிளைண்ட். 7 வருஷம் தலைவருக்கு கொஞ்ச நாளா இருந்துச்சான். அவ்வளவு லவ் பாவம் அவருக்கு. ஜேக்கப் அதெல்லாம் சரியான கதைங்க. அந்த கதையை வச்சு பயங்கரமான டைம் போனதே தெரியல. அட்மின் சொல்றான். சில பேர் பேசுவாங்க பாத்தீங்களா, போன் எடுத்துக்கிட்டு லவர் கிட்ட. இந்த என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா பேசுவானுங்க. இப்ப மணிக்கணக்கு பேசுவாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆச்சு. 7 வருஷம் கொஞ்ச நாள்.
சரி, இவரு பாவம் கொஞ்ச நாள்னு நினைச்சு வேலை பார்த்து வந்துட்டாரு. இப்ப கல்யாணத்துல உட்கார்ந்தா மாமனார் பொண்ணை மாத்தி விட்டாரு. அவரு பாருங்க என்ன கேடி பாத்தீங்களா அவரு? 7 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்து உட்கார்றான். அஹ் இவன் பாருங்களேன், லவ் இஸ் பிளைண்ட். கல்யாணத்துல பொண்ணை கூட பார்க்கல. இவன் பாருங்க எப்படி இருப்பான் பாருங்க இவன். அஹ் பொண்ணை பார்க்காம தாலி கட்டியிருக்கான் பாருங்க. இவனை என்ன சொல்றது ஜேக்கப் போயிட்டு. அஹ் அந்த ஆளு எப்படி கல்யாணம் வச்சான்னு தெரியல. 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சான் போல. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி டிம் லைட்ல வச்சான்னு நினைக்கிறேன். லாபான்னு பொண்ணை மாத்தி விட்டுருவாரு. கொண்டு கொண்டு போய் மூத்த லேயால உட்கார வச்சிருவாரு. இவரு அழகா தாலியை கட்டிடுவாரு. எப்படிப்பட்ட ஆள் பார்த்தீங்களா அவரு? தாலி கட்டினாங்க சும்மா சொல்றேன், எனக்கு தெரியாது தாலி எல்லாம் கட்டிருப்பாங்களான்ட்டு. அந்த காலத்துல என்ன பண்ணாங்களோ. முடிச்சுட்டு அடுத்த நாள் காலைல தான் கண்டுபிடிப்பாரு. ஆஹா, நீ ரேச்சல் இல்லையா, நீ லேயால காலையில கண்டுபிடிக்கிறாரு இவரு. உடனே போய் மாமனார், என்னையா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க, அஹ், இப்படி பொண்ணை மாத்தி விட்டீங்கன்னா, திருப்பி அந்த ஆளுக்கு கூலா சொன்னா, பரவாயில்ல மாப்பிள்ள, இதுல என்ன இருக்கு, இன்னொரு 7 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன் அப்படின்றான். அந்த ஆள் சரியான ஆளு லாபாடு. இவரும் இன்னொரு ஒரு 7 வருஷம், ஃபர்ஸ்ட் ஒரு 7 வருஷம் 14 வருஷம் 2 பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு போச்சா. கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கிறான். 14 அதுக்கப்புறமும் சில வருஷம் இருக்கிறான். போட்டு மாமனார் உன்னை புளிஞ்சு எடுக்கிறான். ஒரு பாண்டட் லேபர் மாதிரி தான் புளிஞ்சு எடுக்கிறான். இஷ்டத்துக்கு சம்பளத்தை மாத்துறது. ஒரு இடத்துல சொல்றான், அவன் மனைவிட்ட சொல்றான், ராகேல்கிட்ட சொல்லுவான். அஹ், அது எங்க வருதுன்னா, 10 முறை சம்பளத்தை மாத்தினார் உன் அப்பன் வந்து சரியான ஆளியா, 10 முறை என் சம்பளத்தை மாத்தினார் அப்படின்னாரு. எங்க அந்த எங்க பார்ப்போம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் அஹ், சம்பளத்தை 10 முறை மாற்றினார். 10 ஆனாலும் முறை அவன் மாத்தினார். எனக்கு ஆஹ், ஆனாலும் படிங்க. அது ரொம்ப முக்கியம். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா ஏன் அப்படி ஆசீர்வச்சாருன்ட்டு? மனாசே எப்படி எப்படி ஆசீர்வாத் இந்நாள் வரை எல்லா தீங்கிலிருந்தும் காத்த ம், தூதனுமானவர் ம், அப்படிதான் ஆசீர்வதிக்கிறாரு. ம். அவர் என்ன சொல்றாரு, உன் மாமனார் சம்பளத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு ஒண்ணு சொல்றது, நாளைக்கு ஒண்ணு சொல்றது, அப்படியே மாத்திட்டே இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்ன எல்லா தீங்களும் எதுக்கு அவர் சம்பளத்தை மாத்தினாருன்னா, இவனை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்ட்டு, ஓட்டாண்டி ஆக்கி விடணும்ட்டு. புரியுதுங்களா? ஏன்னா யாக்கோபு மேல வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை பெருசா வந்து இருக்கு. ஒரு பெரிய நல்ல சூழ்நிலை, நல்ல குடும்பத்துல பிறக்காம இருந்திருக்கலாம். நீங்க ஒரு நல்ல இடத்துல கூட வேலை செய்யாம இருக்கலாம். பெருசா பேங்க் பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சூழ்நிலை வந்து பெருசா ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு ஒன்றும். ஆனா என்ன இருந்தாலும் உங்க மேல என்ன, யாரோட ஆசீர்வாதம் இருக்குது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு சொல்றது? ஏன்னா ஆண்டவர் வந்து யாக்கோபு வழியா தான் யாரை கொண்டு வரணும்? மேசியாவை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார்ல ஆபிரகாமுக்கு, எப்ப இந்த மாதிரி வந்து ஒரு சந்ததி வரும், அந்த சந்ததி மூலமாக ஒரு ஜாதி வரும், அந்த யூத ஜாதின்னு ஒரு ஜாதி வரும், அந்த ஜாதியில இருந்து மேசியா வருவார். மேசியா வந்தோன்னா உலகம் முழுவதும் என்ன பண்ணும்? எல்லாரும் இயேசுக்குள்ள வந்துருவாங்க. ரட்சிப்பின் மூலமா எல்லாரும் இயேசுக்குள்ள வந்துருவாங்க. எல்லாருக்கும் தந்தையா யார் இருக்க போறா? நீதான்ப்பா அப்படின்ட்டு. யூ வில் பி ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ். கரெக்டா? இது ஆபிரகாம் வாக்கு பண்ணிட்டார். சோ இதெல்லாம் நடக்கணும். சோ ஆண்டவர் என்ன பண்றாரு? யாக்கோப் கூட இருக்கிறார். அப்ப யாக்கோப் சொல்றான் பாருங்க, 30 43 பாருங்க. இவன் என்னதான் அவனை ஏமாத்தினாலும் ஆண்டவர் எப்படி வேலை செய்யறாரு பாருங்க. 43 30 43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. he became exceedingly prosperous. மிகவும் விருத்தி அடைந்து. சொல்லுங்க, எக்ஸீடிங்லி ப்ராஸ்பரஸ். மிகவும் விருத்தி அடைவது தான் தேவனுடைய சித்தமா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நிறைய பேர் வந்து ப்ராஸ்பரஸ் அப்படின்னாலே, ஐயோ என்ன பிரதர் ப்ராஸ்பரஸ்ன்றீங்க, கெட்ட வார்த்தை பேசுறீங்க. ப்ராஸ்பரஸ்ன்றது பைபிள் வார்த்தை, கெட்ட வார்த்தை கிடையாது. புரியுதுங்களா இல்லையாங்க? நிறைய பேர் வந்து ப்ராஸ்பரிட்டி. நான் போய் பார்த்தேன், எதுக்கு எனக்குலாம் ஸ்டார்டிங்ல எனக்கும் புரியல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ராஸ்பரிட்டி பேசுறாரு அவரு ப்ராஸ்பரிட்டி பேசுறாருன்னு. எனக்கு புரியல, என்ன கெட்ட வார்த்தை போல ப்ராஸ்பரிட்டி, ஐயோ அதெல்லாம் பேசக்கூடாது, இயேசு கணத்துல போட்டுக்கோ அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போய் பார்த்தா பைபிள்ல தான் ப்ராஸ்பர்ன்ற வார்த்தை எங்க இருக்குதான்? பைபிள்ல இருக்க வார்த்தை. பைபிள்ல கரெக்டா வார்த்தை எழுதி வச்சிருப்பாங்களா? என்னங்க சொல்லுங்க? பைபிள்ல தான் ப்ராஸ்பரிட்டின்னு எழுதி வச்சிருக்கு. ஆண்டவர் தான் ப்ராஸ்பர் ஆக்குவார்னு எழுதி வச்சிருக்கு. சொல்லுங்க, ஆண்டவர் என்னை மிகவும் என்ன ஆக்குவாரா? பெருக செய்வார். ஹல்லேலூயா. அந்த புருஷன் எப்படி மிகவும் விருத்தி அடைந்தான்னா, அப்படி நானும் என்ன ஆகுவேன்? மிகவும் விருத்தி அடைவேன். ஐ வில் பிகம் எக்ஸீடிங்லி ப்ராஸ்பரஸ். சொல்லுங்க, வாய்த்தல் சொல்லுங்க, ஐ வில் பிகம் எக்ஸீடிங்லி ப்ராஸ்பரஸ்.
தப்பு கிடையாதுங்க. exceedingly. நீங்க சொல்லலைன்னா நம்ம சொல்லாதனாலதான் எவனவனவெல்லாம் எக்ஸீடிங்லி ப்ராஸ்பரஸா இருக்கான். புரியுதுங்களா இல்லையாங்க? நம்ம சொல்றது இல்ல. வெல்த், உலகத்துல வெல்த் இருக்குங்க. நல்லா கவனிங்க. உலகத்துல வெல்த் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது அதுக்குள்ள வெல்த்தை வச்சுதான் உண்டாக்குறாரு. வெறும் உலகத்தை உண்டாக்குனாரா? அஹ்? உள்ள பூமிக்குள்ள தங்கத்தையும் எல்லாத்தையும் உள்ள வச்சு தான் உண்டாக்குறாரு. ஃபுல் வெல்த் உள்ளதான் இருக்குது. இப்ப நம்ம இதெல்லாம் வேண்டாம்னு அப்ப அதை யாராவது எடுத்து யூஸ் பண்ணுவானா இல்லையா? கரெக்டா இல்லையாங்க? எவனாவது எடுப்பானா இல்லையா? அதை இப்போ கீழே 500 ரூபா கிடக்குது. நீங்க எடுக்கலன்னா இன்னொருத்த எடுப்பானா இல்லையா? சொல்லுங்க. எடுப்பானா? கண்டிப்பா இன்னொருத்த எடுத்துட்டு போயிடுவான். நீங்க எடுக்காதனால அவன் இல்ல, பிரதர் கிரண் பால் எடுக்க வேணான்ட்டார், ஆனால் நானும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அவன். அவர் ஒரு பெரிய நீதிமான், அதெல்லாம் எடுக்க மாட்டார் அவர், ஆனால் நானும் எடுக்க மாட்டேன்னு போயிடுவானா அவன்? நீ எடுக்கலாம், பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன்றான். ஸோ நம்ம வேணான்னு சொல்றதுனால உலகத்துக்காரன் அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். அவன் எடுத்துட்டு போயிட்டு அவன் எதுக்கு யூஸ் பண்றான்? உலகத்துல இருக்கிறவன் தீமையான காரியங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு? இப்போ யூ அண்டர்ஸ்டாண்ட்? தீமையான காரியங்களுக்கு தேவன் உண்டாக்கின ஆஸ்திகள், தேவன் உண்டாக்குன நன்மைகள், தேவன் உண்டாக்குன பொண்ணு வெள்ளி எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான்? இப்ப அவன் தப்பான காரியத்துக்கு, தீமையான காரியங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணு வெள்ளி இது எல்லாம் தேவன் உண்டாக்குனாரு, அதனால அதுல எந்த குற்றமும் கிடையாது. அது அவர் உண்டாக்குனதுனாலதான் பழைய ஏற்பாட்டுல அவர் இதை செய்யறாரு. பாத்தீங்களா? அந்த ஆசாரிப்பு கூடாரம், டேபர்நாக்கிள் உள்ள வால்லாம் எதை வச்சு பண்றாங்க? பொண்ணு வச்சுதான் பண்றாங்க. கரெக்டா இல்லையா? பொண்ணு தப்புனா கொண்டு உள்ள வர ஆண்டவர்? சொல்லுங்க. பொண்ணு தப்புனா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. நம்ம யூஸ் பண்ணாதனால அவன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் மேட்ரு. நம்ம எல்லாத்தையும் வேண்டாம் அப்படின்னு அவன் தூக்கிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் உனக்கு வேண்டாமா, கூட நான் எடுத்துக்கிறேன்ட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு எதுவும் வேண்டாங்க, நம்ம எதுவும் வேண்டாம், நம்ம அப்படியே நம்ம இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பரலோகத்துக்கு போய் சேருவாங்க. பரலோகத்துக்கு போறதுதான் முக்கியமா இருக்கு எல்லாருக்குமே. எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும் பிரதர், எப்படியாவது போயிடணும் பிரதர். ரொம்ப ஈஸி பிரதர் பரலோகத்துக்கு போறதுக்கு. பஸ்ல நீங்க ஏறாதீங்க, பஸ் உங்க மேல ஏத்த விடுங்க, அவ்வளவுதான், பரலோகம் போயிடலாம். ரொம்ப ஈஸியானதே பரலோகத்துக்கு போறதுதான். புரியுது புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஆண்டவர் அவன் கூட இருந்து அவனை எப்படி உயர்த்துறாரு பாருங்க. அவனை பெருசா உயர்த்தி அவனை பெரிய ஆளாக்குறாரு. படிப்போம், இன்னொரு வருஷம் படிப்போம். 30-40 படிச்சிட்டோம். அப்புறம் என்ன ஆகுறான்னா, அவன் ஒரு 20 வருஷம் இருந்தோடனே என்ன சொல்றான்? மாமனாட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு வெளியே வரும்பொழுது என்ன வருதுன்னா, அவனுக்கு ஒரு நியூஸ் வருது. தன்னுடைய சகோதரன் ஈசா அவனை சந்திக்க வரான். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. இவனுக்கும் திருமணமாகி பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க. அவனுக்கும் திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஈசா என்ன பண்றான்? சந்திக்க வரான். இவனுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ, பழைய பார்க்க கொல்ல வரான் போல அண்ணன் என்ன. ஆனா இவன் ஒரு பெரிய பணக்காரன் தான். யாரு? யாக்கோபு ஒரு பெரிய பணக்காரன், ஈசாவும் பெரிய பணக்காரனா தான் இருக்கிறான். ஏன்னா ஆண்டவரோட ஆசீர்வாதம் அவன் மேலே வேலை செய்யுது, அவனுக்கும் ஆசீர்வாதம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவனும் ஒரு பெரிய பணக்காரனா இருக்கான். ஐயோ, அவன் கொண்டுருவான் அப்படின்ட்டு 400 பேரோட. அதுவும் என்ன தகவல் வருதுன்னா, உன் அண்ணன் வரான், கூட எத்தனை பேர் வரானா? 400 பேர் வரான்னா பயன்ட்டான். ஏன்னா அண்ணன் ஏற்கனவே முரடான், அவன் ஹண்டர், வேட்டைக்காரன். ஸோ வேட்டைக்காரன் கூட எவன் இருப்பான்? இன்னொரு வேட்டைக்காரன் தான் இருப்பான். கரெக்டா? வேட்டைக்காரன் கூட என்ன சாஃப்டான அளவுக்கு வந்திருப்பானா? எல்லாம் இன்னொரு எல்லாம் தடிமாடுங்களாம் இருந்திருப்பானுன்னு நினைக்கிறேன், ஈசா கூட எல்லாம். அவன் பயந்துட்டான். ஐயோ, 400 பேர் வரான்னு சொல்லி பயப்படுறான். அப்போ ஒரு ஜபம் ஒண்ணு பண்றான் பாருங்களேன், ரொம்ப அருமையான ஒரு ஜபம். ஆதியாகமம் 32 7ல இருந்து படிங்க. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். பாருங்க, ஜோம் பண்றான். எப்படி ஜோம் பண்றான்னா பாருங்க, எப்படி ஜோம் பண்ணுன்றத ஒரு இது மாதிரி இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை வச்சு ஜோம் பண்றான். அல்லேலூயா.
எப்படி ஜெபம் பண்ண ஆண்டவர் அவனுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கா அப்படி ஜெபம் பண்றான். எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஆண்டவரே நீர் தான் சொன்னீர். என்ன சொன்னீர்? திரும்ப நீ உன் தகப்பனுடைய தேசத்துக்கு போவோம்னு சொன்னீரே. என்னங்க? நிறைய அதுதான் வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணணும். சும்மா இஷ்டத்துக்கு ஜெபம் பண்றது எல்லாரும். பாதி பேர் எப்படி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே ஏன் இருக்கிறீர்? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், விசிட் போனேன். ஒரு நேத்து தான் போனேன். அவங்க பையன் ஏதோ ரொம்ப பிரச்சனை பண்றான் போல, வாலிப பையன். பொண்ணு அவங்க அம்மா சொல்றாங்க, என்னால தாங்கவே முடியல பிரதர், நைட் எல்லாம் உட்காந்து அழுதேன் அப்படின்னாங்க. அதான் யோசிச்சேன், நைட் எல்லாம் உட்காந்து அழுறதுக்கு ஆண்டவரே என் பிள்ளைகள் கத்தரால போதிக்கப்பட்டிருப்பால் சமாதானம் பெரிதுன்னு 4 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா பையன் மாறுவான். அழுகிறதுனால பையன் மாறிடுவானா? என்னங்க சொல்லுங்க. நீங்க அழுகிறதுனால புலம்புறதுனால பையன் மாறிடுவானா? இல்ல இல்ல நீங்க மாறுவீங்களா? இல்ல நீங்க ரொம்ப அழுறீங்கன்னு சொல்லி கர்த்தர் மாறிடுவாரா? அவர் ரொம்ப அழுறாரு, கிரண் பால் ரொம்ப ரொம்ப கண்ணீர் விடுறாரு அவரு. கொஞ்சம் நம்ம ஏதாவது பண்ணுவோம், இறங்கி வருவோம், மேலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளும் கொஞ்சம் இறங்கி போவோம், அவர் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வருவார் அவரு. அதெல்லாம் கிடையாது. அவர் எப்பயோ இறங்கி வந்துட்டாரு. எப்போ இறங்கி வந்தாரு? இயேசு பூமிக்கு வரும்பொழுதே அவர் இறங்கி வந்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் இப்ப உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. இனிமேல் எங்கேயும் இறங்க முடியாது. இனிமேல் கர்த்தர் இறங்கி வரணும்னா எங்க தெரியுமா போகணும்? இறங்கி வெளியே தான் போகணும். உங்களை விட்டு இறங்கி வெளியே போயிருவாரு அப்புறம். என்னங்க? இனிமேல் ஆண்டவரே இறங்கும் இறங்கும் தயவுசெய்து ஜெபம் பண்ணாதீங்க. உள்ள இருக்கிறாரு, இறங்கி கீழே போய் இப்ப நான் 3வது மாடியில இருக்க, இறங்கி 2வது மாடிக்கு போயிருவாரு அப்புறம். இனிமேல்லாம் எங்கேயும் இறங்க முடியாது அவரால். இறங்கி உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. சொல்லுங்க, எனக்கு உள்ளதான் உட்காந்துருக்காரு. இப்போ ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் பண்ணணும் நீங்க? அவர் சொன்னதை நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணணும். எதுக்கு அவர் சொன்னதை சொல்லணும் ஜெபம் பண்ணும் போதுன்னா, அவருக்கு சொல்றதுக்கு இல்ல, அவருக்கு நினைவு கூறதுக்கு இல்ல, உங்க மண்டைக்கு அது புரியணும், உங்க இருதயத்துக்கு அது புரியணும். இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, மரமண்டை அப்படின்னுவாங்கல்ல. நம்ம நிறைய நேரம் மரமண்டையா தான் இருக்கிறோம்ல. நிறைய நேரம் நம்ம மரமண்டையா தான் இருக்கிறோம். இந்த மரமண்டைக்கு உரைக்கிறதுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை திரும்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்கு. நிறைய எனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, அவருக்கு ஞாபகப்படுத்தினேன். அவருக்கு எங்க ஞாபகப்படுத்தணும்? அவர் ஆதியும் அந்தமும் அவர் தான், ஆல்பா ஒமேகா அவர் தான், ஆரம்பம் அவர் தான், முடிவும் அவர் தான். அவருக்கு அப்ப நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்கிறதுக்காக தான் அவர் இப்படி ஜோம் பண்ண சொல்றாரு. அவன் ஜோம் பண்றான். அதான் தான் ஆண்டவரே சொன்னீரே. புரியுதுங்களா? என்னை காத்துக்கொள்ளுன்னு சொன்னீரே, நானும் திரளா ஜனமாவும் சொன்னீரே. இப்போ ஒரு என்னை சகோதரன் வரான், என்னை காப்பாத்துங்க ஆண்டவரேன்ற. அப்புறம் அந்த கதையை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவன் நல்ல இணக்கத்தோட வருவான். நல்லா சமாதானமா இருந்து, அண்ணன் தம்பியை பார்த்து கெட்டி அணைத்து கொண்டு, அது பெரிய ஒரு இமோஷனல் சீன் அது. இவன் அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, யாக்கோபு கிஃப்ட் கொடுக்குறான் அவனுக்கு. ரொம்ப நல்ல ஒரு இதாயிடும், சமாதானம் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இதனாலதான் யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறான் பாருங்க யோசேப்போட பிள்ளைகளை. எல்லா தீங்குல இருந்தும் காத்தாரு என்ன. சொல்லுங்க, ஆண்டவர் எல்லா தீங்குல இருந்தும் காப்பாரு என்ன. ஆமென். என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் எல்லா தீங்குல இருந்து காப்பார். ஹல்லேலூயா. ஆமென். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இது முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. தேவனோட மல்யுத்தம், ஒரு பெரிய யுத்தம். தேவனோட சண்டை போட்டுட்டு இருக்கான். ரெஸ்லிங் வித் காட். அது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா 32. அது 32:24 இருந்து படிங்க சிஸ்டர். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது பேர் என்ன என்று கேட்டார். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னானா? யாக்கோபு அப்படின்னாரு. அதற்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். எதுக்கு பேரை மாத்தினாரு? ஏன்னா யாக்கோபு என்றால் என்ன அர்த்தமா? எத்தன், ஏமாத்துக்காரர், சப்ளான்டர், டிசீவர். யாக்கோபுனா ஏமாத்துக்காரன். புரியுதுங்களா? சப்ளான்டர் இங்கிலீஷ்ல டிசீவர், எத்தன். சோ ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர் என்னையா அப்படின்னு கேட்கிறாரு. ஏமாத்துக்காரன் ஆண்டவரே. அவன் சொல்றாரு, இனிமேல் உன்னோட ஐடென்டிட்டி என்ன கிடையாது, ஏமாத்துறவன் கிடையாது. உன் ஐடென்டிட்டி தான் என்ன பண்ண போறோம், மாத்த போறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்புல நமக்கு இதுதான் நடக்குது. ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி நம்ம யாரா இருந்தோம்? நம்ம ஐடென்டிட்டி என்னதுங்க? பாவி. கரெக்டா இல்லையாங்க? ஆண்டவர் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி உங்க ஐடென்டிட்டி என்னது? பாவி. ஆண்டவர் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி உங்க ஐடென்டிட்டி என்னது? அனாதை.
கரெக்டா? ஆண்டவர் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம ஐடென்டிட்டி என்னது? திக்கற்றவர்கள். இதான் நம்ம ஐடென்டிட்டி. பிஃபோர் யூ நியூ காட், திஸ் வாஸ் யுவர் ஐடென்டிட்டி. கரெக்டா? ஆனா ஆண்டவரை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது உங்க ஐடென்டிட்டி மாறுது. என்னன்னு மாறுது? குமாரர்கள் என்ற ஒரு புதிய ஐடென்டிட்டி உங்களுக்கு வருது. ஹalleluya. ஆமென். சன்ஸ். சில்ட்ரன் கூட போடல. பழைய ஏற்பாட்டுல தான் சில்ட்ரன் வருது. புதிய ஏற்பாட்டுல சன்னுன்னே வருது. சன்னு வேற சைல்டு வேற. அது தெரியுமா உங்களுக்கு? சைல்டுனா பிலோ 18, சன்னுனா அபோ 18. சன்னுக்கு தான் வந்து என்ன கொடுப்பாங்க? உரிமைகள் கொடுப்பாங்க, அத்தாரிட்டி கொடுப்பாங்க, பவர் கொடுப்பாங்க. சைல்டுக்கு அத்தாரிட்டி கொடுப்பீங்களா? பவர் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. இப்போ நீங்க ஒரு பெரிய பிசினஸ் எம்பையர் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா பிள்ளைங்க எல்லாம் 8 வயசு 10 வயசுல இருக்கு. அதுக்கு அத்தாரிட்டி பவர்லாம் கொடுப்பீங்களா? சைனிங் அத்தாரிட்டி பவர்லாம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. 18 வயசு ஆனப்புறம் என்ன பண்ணுவீங்க? பிள்ளைய தூக்கி உங்க கம்பெனில போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல உட்கார வைப்பீங்க. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு சொல்றது? 18 வயசு ஆன பிறகு when he is a full age, நிரம்பின வயது வந்த உடனே அவன் என்ன பண்றீங்க? கூப்பிட்டு, எப்பா இப்போ யூ ஆர் அ மேஜர், யூ ஆர் அ சன் நவ், நோ மோர் அ சைல்டு, யூ ஆர் அடல்ட், கம் அண்ட் சிட் இந்த போர்ட்ல வந்து உட்காரு, கம்பெனி போர்ட்ல உட்காரு. நீனும் உட்காந்து என்ன பண்ணு? கம்பெனியோட நிர்வாகத்தெல்லாம் பாருன்னு சொல்லுவீங்க. ஆனா 10 வயசுல கொடுத்தீங்களா? தான் அவனுக்கு கொடுக்கல. 10 வயசுலயே அவங்க பையன் தான், பிள்ளை தான், ஆனா கொடுக்கல. சோ பழைய ஏற்பாட்டுல எல்லாருமே சில்ட்ரனா தான் இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் சில்ட்ரன் தான். இஸ்ரேல் ஜனங்களை சன்னு ஆண்டவர் எங்கேயுமே கூப்பிடல. பழைய ஏற்பாடு ஃபுல்லா படிச்சு பாருங்க, சன்னுன்னே வர சில்ட்ரன் 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 தான் வரும். கவனிச்சிருக்கீங்களா? ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்மள எப்படி ஆண்டவர் சொல்றாரு? சன்ஸ்ன்றார். எத்தனை பேருக்கு புரியுது? சன்னு மட்டும் சொல்ல, கிறிஸ்து உடனே உடன் சுதந்திரவாளி, ஜாயிண்ட் ஹேர் வித் கிரைஸ்ட் அப்படின்றார் பவுல். ஜாயிண்ட் ஹேர்னா கிறிஸ்து கூட நம்மளும் ஒரு சுதந்திரவாளினா, கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் சுதந்திரம் இருக்கோ அதெல்லாம் நமக்கும் இருக்கான். ஹேர்னா என்னது? அப்பாவோட சொத்துக்கு அடுத்தது அவர் தான் வாரிசு. சோ கிறிஸ்து தான் வாரிசுனா, கிறிஸ்துவோட சேர்ந்து நானும் வாரிசு ஆயிட்டேன். ஹalleluya. சோ கிறிஸ்துவுக்கு வந்து அதிக பங்கு, எனக்கு குறைவான பங்குலாம் இல்ல. ஜாயிண்ட்னா அவருக்கு என்னவோ அதுதான் எனக்கும். இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வாங்க பாத்தீங்களா? பேங்க்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட் என்ன அர்த்தம்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கலாம். கரெக்டா இல்லையா? 2 பேருமே எடுக்கலாம். பேங்க்காரன் வந்து இல்ல உன் ஹஸ்பண்டுக்கு தெரியும் அப்படிலாம் சொல்ல மாட்டான். இல்ல ஹஸ்பண்ட் போனா இல்ல உன் ஒய்ஃபுக்கு தெரியாம அப்படிலாம் சொல்ல மாட்டான். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல எவன் போனாலும் பணம் கிடைக்கும். 2 பேர்த்துல யார் போனாலும் கிடைக்கும். 2 பேரும் ஈக்குவலா எவ்வளவு வேணா எடுக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அது போலதான். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆமென். ஹalleluya. சோ ஆண்டவர் வந்து யாக்கோபோட ஐடென்டிட்டியை மாத்துறாரு. எப்பா, நோ லாங்கர் யூ ஆர் அ டிசீவர் பட் யூ ஆர் அ கிரேட் நேஷன். இஸ்ரவேல் என்றால் பெரிய தேசம். கிரேட் நேஷனா மாத்துறேன். ஏன்னா யாக்கோபுல இருந்து 12 கோத்திரம் வெளியே வருது. அந்த நேஷன் ஃபார்மேஷன் அங்கதான் நடக்குது பாருங்க. ஒரு நேஷன் வந்து உருவாகணும் பாத்தீங்களா? அங்கதான் நடக்குது. யாக்கோபுல இருந்து தான் நடக்குது. ஸ்டார்ட் ஆகுது. ஹalleluya. வருது. அப்படியே ஒரு பெரிய தேசமா மாறுறதுக்கு 12 பிள்ளைகள் வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் யோசேப்பு கதை வருது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம கடந்த வாரங்கள்ல பார்த்துட்டோம். அப்புறம் என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு வந்து அங்க போய் அதிபர் ஆயிடுறான், பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறான். அவங்க அண்ணனுங்க எல்லாம் அவனை சந்திக்க வராங்க. இவன் வந்து அண்ணன் கிட்ட சொல்றான், போய் இவன் தம்பியை கூட்டிட்டு வா, பெஞ்சமின் ஒரு தம்பி இருக்கான், அவனை கூட்டிட்டு வான்றாங்க. அவனை கூட்டிட்டு வர வரைக்கும் என்ன பண்ணுவான்? யோசேப்பு வந்து சிமியோன் இருக்கார். சிமியோன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த எல்டர் பிரதர். சிமியோனை உட்கார வச்சுக்கிறேன், நீ போய் பெஞ்சமினை கூப்பிட்டு வான்னு. அது வரைக்கும் அவங்க யாருக்குமே தெரியாது யோசேப்பு தான் அண்ணன்னு தெரியாது. அது எங்க வரும்னா 43வது அதிகாரத்துல இந்த கதைலாம் வரும். அப்போ போய் அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, உனக்கு நெல்லு தானியங்கள்லாம் வேணும்னா, எகிப்து அதிபர் சொல்ற நெல்லு தானியம்லாம் வேணும்னா பெஞ்சமின் வந்தா தான் கொடுப்பாராம். பெஞ்சமின் தான் கடைசி பையன். யாக்கோபுக்கு பெஞ்சமின் மேல ரொம்ப பாசம். ஏன்னா பெஞ்சமின் யோசேப்பு 2 பேரும் யாருக்கு பிறந்த பிள்ளைங்க? ரேச்சலுக்கு பிறந்த பிள்ளைங்க. இவரு லவ் பண்ணார் பாத்தீங்களா? லவ் இஸ் பிளைண்ட். அங்க பிறந்த பிள்ளைங்க. சரிங்களா? ரேச்சலுக்கு பிறந்த, அதெல்லாம் ரொம்ப அவருக்கு லவ்ஸ். யார் மேல? இந்த 2 பிள்ளைங்க மேல. பெஞ்சமின், ஜோசப் வந்து பாவம் சின்ன வயதுல எங்க என்ன போயிட்டான்? எகிப்துக்கு போனோன்னா இவர் மனசுலாம் உடஞ்சு போயிட்டாரு. அப்பயே டிப்ரெஸ் ஆயிட்டாரு தலைவர். இப்போ பெஞ்சமினையும் கேட்கறாருன்னா பயங்கரமா உடஞ்சிட்டாரு. அப்போ வந்து சொல்றானுங்க, அப்பா இந்த மாதிரி வந்து அண்ணனை பிடிச்சி வச்சுட்டானுங்க, சிமியோனை தூக்கி வச்சுட்டானுங்க, நீங்க வந்து பெஞ்சமினை விட்டாதான் என்ன பண்ணுவாங்க? ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு வந்து சொல்றானுங்க. அந்த வசனம் எங்க வருதுன்னா 43 சொல்றானுங்க. சொன்ன உடனே யாக்கோபு பதில் சொல்றான் 13:14. ஆதியாகமம் 43:13-14 படிங்க. உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள்.
ம் அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு ம் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. சர்வ நானும் வல்லமையுள்ள தேவன் அவர் சமூகத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? இரக்கம் கிடைக்க இரக்கம் கிடைக்க பண்ணுவாராங்க. இந்த சர்வ வல்லவ தேவன், இதுதான் ஆண்டவர் வந்து எனக்கு பேசிக்கிட்டே இருந்தாரு. தி ஆல் மைட்டி காட். ஆல் மைட்டி காட். இந்த ஆல் மைட்டி காட் வந்து எங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் ரிவீல் ஆகுறாரு? ஆபிரகாமோட வாழ்க்கையில தான் ஆல் மைட்டி காட் அப்படின்னு ரிவீல் ஆகுறாரு. வாங்க, ஆதியாகமம் 17, ஆதியாகமம் 17 1வது வசனம். ஆபிராம் ம் 99 வயதான போது கர்த்தர் ம் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் ம் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ ம் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஓகே, இது எந்த இடத்துல ரிவீல் ஆகுறாரு? ஆல் மைட்டி சர்வ வல்லவர்னு எப்போ ரிவீல் ஆகுறாருன்னா, அதுக்கு முந்தின வசனம் படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அது 16 ஆகார் கடைசி வசனம் 16 16. ஆகார் ம். ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதா இருந்தான். ஆ, இந்த இடத்துல தான் ஆண்டவர் எப்படி ரிவீல் ஆகுறாரு? சர்வ இந்த வல்லமை. சம்பவம் முடிஞ்சிருச்சு. 86 வயசுல இஸ்மாயில் பிறக்கிறான். இது முடிஞ்ச பிறகு 99 வயசு, கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வித்தியாசம்? 86க்கும் 99க்கும் எத்தனை வருஷம் வருது கணக்கு போட்டா? ஒரு 13 வருஷம் வருதா? 13 14 வருஷம் வருது. ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வருது. இப்ப நடுவுல கேப் என்னாச்சுன்னு தெரியல, ரெக்கார்டு இல்லைன்னா இங்க. சோ இஸ்மவேல் பிறக்கிறான். இஸ்மவேல் வந்தது காரணமே என்னன்னா, ஆபிரகாமும் சாராலும் முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் சாராளுக்கு பிள்ளை பிறக்காது. புரியுதுங்களா இல்லையா? இஸ்மவேல் வந்தது காரணம் என்னது? அந்த அம்மா முடிவு பண்ணுது, சாரா. ஆண்டவர் சொல்றதெல்லாம் ரைட்டு தான், பட் ஒன்றும் புள்ள பறக்கிற மாதிரி தெரியல. அதனால நம்ம ஆண்டவருக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? ஹெல்ப் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நம்ம ஹெல்ப். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்றீங்க டெய்லி? ஆண்டவரே நீங்க சொல்ல, ஆண்டவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அவர் பாவம் தெரியாம சொல்லிட்டாரு, ஒருவேளை கவனிக்கல போல. என் புருஷனுக்கு 75, ஏன்னா ஆபிரகாமுக்கு வந்து 75 வயசு அப்பதான் ஆண்டவர் அழைக்கிறாரு. நீ வா, உன் தகப்பன் விட்டு விட்டு வெளியே வான்றார். அந்த அம்மா நினைச்சிருக்கும் போல, ஆண்டவர் தப்பா பார்த்துட்டார் போல. 25 25 பார்த்துட்டார் போல. அதனாலதான் உங்களை வந்து புள்ள கொடுக்கும்னு சொல்லியிருப்பாரு. பாவம் அவரும் மிஸ் பண்ணிருப்பாரு ஆண்டவரும். அதனால நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். பாவம் ஆண்டவர், பாவம் அவரும் பாவம் இல்ல, அப்புறம் நம்மள போட்டு கட்டி இழுத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அதனால நான் என்ன பண்றேன், என் வேலைக்காரியை கொடுத்துட்றேன். வேலைக்காரி வச்சு நீங்க புள்ளைய பெத்துக்கோங்க, அதை வச்சு நம்ம பெரிய தேசத்தை உண்டாக்கிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே பிளான் பண்ணி பண்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அது நடந்த பிறகு 13 14 வருஷம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இங்க அக்கௌண்ட் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 14 வருஷம் இவனுக்கு என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? இஸ்மவேல் தான் அந்த பையன் அப்படின்னு நினைச்சிருப்பானுங்கன்னு எனக்கு தோணுது. கரெக்டா? அதனால ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு, இவனுக்கு திருந்துற மாதிரி இல்ல, சரி வெயிட் பண்ணுவோம், நம்மளும் வெயிட் பண்ணுவோம், இவன் வருவான் நம்ம கிட்ட, அப்ப பேசிக்கலாம் அப்படின்ட்டு. 99 வயசு ஆயிடுச்சு. புரியுதுங்களா? 99 வயசுல இப்போ இவரு ஆகார் இல்ல, வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணாலும் புள்ள பிறக்காது, அந்த நிலைமைக்கு வந்துட்டாரு இப்போ. 86 வயசுல கொஞ்சம் சக்தி இருந்துச்சு, அதனால புள்ள பிறந்துருச்சு. யார் வழியா? ஆகார் வழியா. புரியுதுங்களா? இப்ப ஆகார் இல்ல, எவ்வளவு கல்யாணம் பண்ணாலும் புள்ள பிறக்காது. அப்ப ஆண்டவர் வர்றாரு, தம்பி ஹலோ இருக்கீங்களா? நான் யார் தெரியுமா? ஆல் மைட்டி காட், சர்வ வல்லவர். ஆல் மைட்டின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும், அதுதான் ஆல் மைட்டி. ஆல் மைட்டி, ஆல் மைட் பிலாங்ஸ் டு மீ. ஹalleluya. சர்வ வல்லமை என்ன இடத்துல இருக்கு. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இது? 99 வயசு ஆயிடுச்சு. ஐ நோ உன்னால ஒன்னும் முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா ஐ எம் ஆல் மைட்டி. யூ ஆர் ஆல் எம்டி, ஐ எம் ஆல் மைட்டி. சொல்லுங்க. இதான் இப்படிதான் சொல்றாரு. நீ எம்டியா இருக்கிற, நான் மைட்டியா இருக்கிறேன். எம்டியும் மைட்டியும் சேர்ந்தா என்ன ஆகுங்க? சொல்லுங்க. எம்டியும் மைட்டியும் சேர்ந்தா எம்டி பெருசா மைட்டி பெருசா? ரொம்ப கஷ்டமா கேள்வி கேட்டணும். எம்டி பெருசா மைட்டி பெருசா? மைட்டி தான் பெருசு. நிறைய நேரம் ஆண்டவர் நம்ம எம்டின்றது புரியுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். எத்தனை பேருக்கு புரியுது? ஃபர்ஸ்ட் நமக்கு புரியணுமா நான் எம்டின்னு? ஏன்னா நம்மளுடைய மாம்சம் வந்து பாத்தீங்கன்னா மோசமானது. நம்ம மாம்சம், நம்மளுடைய சுய சிந்தை, நம்மளுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் மோசமானது. உன்னால முடியும்டா, நீ ஆண்டவர் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நீ வேலை பாரு, அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற, சின்ன சின்ன விஷயம்லாம் நீனே பாத்துக்கலாம். அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். சரி ரைட், நான் வெயிட் பண்றேன். நீ எம்டின்னு சொல்லுவ, எம்டி ஆவ பத்தி அப்ப நான் உள்ள வருவேன்னு.
எத்தனை பேர் புரிஞ்சிச்சு நான் சொன்னது? ஹalleluya. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலதான் என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு நீங்க வரணும். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எனக்கும் பலன் இருக்கு, நானும் செய்வேன் அப்படின்னா கிறிஸ்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியா தம்பி, வெயிட் பண்றப்பா, வெயிட் பண்ற அப்படின்னு. நீங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறனாலதான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்க வாழ்க்கையில். சரி, நீ வருவ, நீ எம்டின்னு வரும்போது நான் வந்துடுறேன் வாழ்க்கைக்குள்ளன்னு வரும். புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு சொல்றது? If you want Almighty to work in your life, you should realize that you are empty. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எம்டினா என்னால பண்ண முடியாது, நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சரண்டர் ஆகணும். சோ இது நடக்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 75 அழைக்கிறாரு, 24 தான் இந்த அறிவே வருது அவனுக்கு. ஏன்னா 99 சொன்ன உடனே அடுத்த வருஷம் குழந்தை பிறந்துருது. ரொம்ப டைம் ஆகல, டக்குன்னு அடுத்த வருஷம் வந்துருச்சு. புரிஞ்சிருச்சுனா இல்லையாங்க உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? சோ இந்த சர்வ வல்லவர் அப்படின்றது இங்கதான் ஃபர்ஸ்ட் வெளிப்படுறது. சோ இந்த சர்வ வல்ல தேவனை தான் யாக்கோபு தன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்துட்டே இருக்கிறான். ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு, யாக்கோபு வந்து கிளம்புறான்ல. அண்ணன் ஏசா வந்து அவனை கொல்ல ட்ரை பண்றான். அப்ப ஈசாக்கு வந்து யாக்கோபு வந்து அனுப்புறாரு, நீ கிளம்பி போடா, மாமா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு அப்ப எப்படி ஆசீர்வதிக்கான்னு பாத்தீங்கன்னா 28:1, ஆதியாகமம் 28:1. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமார்த்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டார். எப்ப நடக்குன்னா, ஈசா வந்து அவனை கொல்லணும்னு ட்ரை பண்ணிருக்கான் யாக்கோபு. ஏன்னா இவன் திருடிட்டான் அவனோட ஆசீர்வாதத்தை, கொல்ல ட்ரை. அப்ப சொல்றாரு, கிளம்பி போட போயிடு அப்படின்றாரு. அப்ப அவனை ஆசீர்வச்சு அனுப்புறாரு. 3வது வருஷத்துக்கு வந்துடும் டைரக்டா. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. தி ஆல்மைட்டி காட் bless you. சொல்லுங்க, தி ஆல்மைட்டி காட் blesses me. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லணும் நீங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன். வெறும் தேவன் சொல்லாதீங்க இனிமேல் அவர் சொல்லும் போது சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுங்க. எதுக்கு அப்படி சொல்லணும் தெரியுமா? அப்படி சொன்னாதான் அவர் செய்வார், அதுக்காக இல்ல. அப்படி சொன்னாதான் நம்ம மரமட்டைக்கு வரைக்கும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம இதெல்லாம் சொன்னாதான் அவருக்கு கொஞ்சம் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஐஸ் வச்சாதான் நமக்கு எதாவது செய்வார். இல்ல, அவருக்கு நீங்க ஐஸும் வைக்க வேண்டாம், சோப்பும் போட வேண்டாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லும் பொழுது நம்மளுக்கு புரியும், நம்ம விசுவாசம் வளரும், நம்ம விசுவாசம் வேலை செய்யும். புரியுதுங்களா? சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி, இப்படிதான் சொல்லி அனுப்புறாரு. சோ யாக்கோபுக்கு வந்து இந்த ஆல்மைட்டி காட்னா யாருன்னு பார்த்துட்டான் வாழ்க்கையில. ஆல்மைட்டி காட்னா என்னன்னா, ஒண்ணுமே இல்லைனாலும் காரியங்களை உண்டாக்குற தேவன், அவர் தான் ஆல்மைட்டி. நத்திங் இஸ் தேர் பட் ஸ்டில் ஹி கிரியேட்ஸ். வெறுமையா இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவார்? அவரு ஜீவனை கொண்டு வருவார். அவர் தான் ஆல்மைட்டி. ஆல்மைட்டின்னா என்னதுங்க? எல்லா வல்லமையும் இருக்காங்க, அவர்கிட்ட இல்லாத வல்லமையே கிடையாதான். மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன், இதுதான் ஆல்மைட்டி காட். ரோமர் 4 பவுல் எழுதுறார், ஆபிரகாம் அறிந்த தேவன் எப்படி இருந்தாரா? மரித்தோரை உயிரோட கொண்டு வருகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் தான் ஆல்மைட்டி காட். சோ வாழ்க்கையில நீ ஒண்ணு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, உங்க கூட ஆல் மைட்டி காட் இருக்கார். அவர் அந்த ஆல் மைட்டி காட் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறதுக்கான பலத்தை உங்களுக்கே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில இதுதான் விசேஷமான காரியம். தி ஆல்மைட்டி காட் ஹஸ் given you his power inside of you. நியூ கவர்னன்ட்ல என்னதுங்க பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? நியூ கவர்னன்ட்ல ஆல்மைட்டி காடோட பவரை தூக்கி உள்ள வச்சிட்டார், எனக்குள்ள வச்சிட்டார். அவருடைய வல்லமையும் மகா மேன்மையான சத்துவத்தையும் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கன்னு பவுல் எழுதுறாருல. நோ தி எக்ஸீடிங்லி கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் பவர் தட் இஸ் ஒர்க்கிங் இன்சைட் ஆஃப் யூ. அது உங்களுக்குள்ள வேலை செய்யுதான். அது அங்கங்கே வேலை செய்யுது அப்படி சொல்லல பவுல். அது உங்களுக்குள்ள எக்ஸீடிங்லி கிரேட் பவர் தட் இஸ் விதின் யூ அப்படின்றாரு பவுல். சொல்லுங்க, அது எனக்குள்ளதான் இருக்கு. நவ் ஆல்மைட்டி பவர் இஸ் இன்சைட் ஆஃப் மீ. ஆல்மைட்டி பவர், ஏன்னா ஆல்மைட்டி ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனால ஆல்மைட்டி பவர் உங்களுக்குள்ள இருக்கு.
ஸோ இஃப் யூ லைக் டு கிவ் அன் ஆஃபரிங் டு ஹானர் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி நீங்க கொடுக்க விரும்பினால் இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். உங்க ஸ்கிரீன் முன்னாடி இருக்கிற அந்த டீடைல்ஸ் அதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். அது உங்க முன்னாடி டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி கொடுக்குறவங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். அக்கௌண்ட்ல கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது நீங்க ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம் பிரான்ச், கிரண் பால் ஜேஜே, 021201584236. மொபைல் நம்பர் 9884160264. யூபிஐ நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஆமென்.